ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துருந்தாங்க, அப்போ தான் கதை புரியும். போன எபிசோடில் என்ன பார்த்து முடிச்சோன்னா, ஹீரோயினுக்கு பேய் கதை சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் பயந்துக்கிட்டு ஹீரோயின் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட பெட்டில் தூங்கியிருப்பாங்க. அதோட போன எபிசோட முடித்தோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ட்ராமாவோட லான்ச்சிங் செரமனி தான் நடக்குது. அதில் தான் ஹீரோட தம்பியும் போகிறாங்க. அவங்கள பார்த்து தான் அங்கே இருக்கிற டேரக்டர் கேட்குறாங்க, யார் பணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நான் தான் இந்த கம்பெனியோட யங் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டது யங் பாஸ் நான் அவங்களெல்லாம் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாவில் நடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இவங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோட தம்பி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்போ தான் உள்ளே வருவாங்க. பார்த்தா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஆப்போசிட்டில் வருவாங்க. ஹீரோட தம்பியும் கேட்குறாங்க, உங்களுக்குலாம் எங்கேயாச்சும் பொறுப்பு இருக்குதா? அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஒரு லான்ச்சிங் செரமனி கூட உங்களால் வர முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீ வராததுக்காக எதனா ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட தம்பி நான் வரலையா, ஃபோட்டோ கூட எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டிங்டாங் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எடுக்கிற ட்ராமாவோட பேர் ஜேர்னி ஆஃப் யூத், நீ போய் ஃபோட்டோ எடுத்திருக்கிறது பேர் டூர் ஆஃப் யூத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட தம்பியால் நம்ப முடியல, மாற்றி போயிட்டோன்றது. அதனால ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க, டூர் ஆஃப் யூத்துன்னு தான் போட்டிருக்கு. டிங்டாங்கும் சொல்கிறாங்க, இப்போ லஞ்சுக்காவது மாற்றி போகாத, கரெக்டாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால நான் லஞ்சுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் சொல்கிறாங்க, பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் லஞ்சில் தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு பக்கத்துலேயே ஹீரோட தம்பியும் இருக்காங்க. இப்போ ஹீரோட தம்பி தான் சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட, நீ நினச்சிட்டு இருக்கியா அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவன் என்னை பார்த்து பயந்துட்டு லஞ்சுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் கோவப்படுறாங்க. இருந்தாலும் எதுவும் பேசலை. திரும்ப அவங்க அமைதியாக இருக்காங்கன்றது தெரிஞ்சோடனே, நீயும் அதே மாதிரி ஒரு கோழை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான்லாம் ஒன்றும் கோழை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போவா ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒயின் பாட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோனு இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஹீரோக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோனும் ஹீரோட தம்பியும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனை விட்டுட்டு போயிடு, அவனுக்கு 2 முகம் இருக்கு, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோட தம்பி சொல்கிறாங்க. ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தான் 2 முகம் இருக்குது, நீ தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட தம்பியை சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்றுமே பேசலாம இதே ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் தான் ஹீரோட தம்பி என்ன நல்லா சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் அவ்வளோ கெட்டவங்கலாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட வயிற்றுல விரல் வச்சு குத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோன்னு நீங்கள் 6 பேக் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கட்டுற மாதிரி போகிறாங்க. ஹீரோ வேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்க மாட்டுறாங்க. ஹீரோனோட காலரில் ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை வச்சு ஹீரோயின் கையை கட்டி போட்டுடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எழுந்திருக்கும் போதே அவங்க கை கட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்டே வந்து கேட்குறாங்க, ஹீரோவும் உனக்கு அப்போ நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனையும் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட தம்பி தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் தானே குடித்தேன், அதுக்கு என்ன தலை இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் பார்க்குறாங்க. டிங்டாங் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓய், எனக்கு தலையை மசாஜ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிங்டாங்க்கு இது கேட்டுருச்சு. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி அப்படியே ஏர்பாட்ஸ் போட்டு அவங்க பட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன், கண்டுக்காத உட்காந்துட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேரை பிடிச்சி தள்ளி விடுவாங்களா. இதை ஹீரோ பார்த்துடுறாங்க. இனிலேருந்து நீ டிங்டாங் கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. நான் வேலை செய்யணுமா, என்னாலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் தான் ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஹீரோவாக அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, இவனுக்கு இன்னும் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க, 86,712 ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரே ஒரு கார் மட்டும் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை வித்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க தம்பியும் சொல்லிடுறாங்க, வேண்டாம் வேண்டாம், அசிஸ்டண்ட்டை தானே நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனும் ரங்ஷிங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரங்ஷிங் தான் சொல்கிறாங்க, உங்களை யார் என்னை கேட்காம இதில் இருக்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க சொன்னது? என்னோடய சீன்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்த ட்ராமாவில் எவ்வளோ நேரம் இருக்கோன்றது முக்கியம் கிடையாது, நம்ம கேரக்டர் இந்த ட்ராமா மூலயமா மக்களால் பேசப்பட்டுச்சா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ரங்ஷிங் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதில் சீன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப முதல்லேருந்து உன்னோட கேரக்டருக்கு ஸ்க்ரீன் பிளே எழுத ஆரம்பித்தோன்னாக்கா அப்புறம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால எங்களால் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ரங்ஷிங்கும் கோவமாக எழுந்திருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுறதுக்காக ஹீரோயினும் எழுந்திருப்பாங்க சேர்லேருந்து. அவங்க மடியில் ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோன் கீழே விழுந்துடும். ஹீரோனும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை உடச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது தெரியாமலாம் உடச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஹீல்ஸை வச்சு வேணும்னே தான் ஹீரோயின் ஃபோனை உடச்சிருப்பாங்க. இவ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு
இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போதே பார்த்தா பின்னாடிலேருந்து யாரோ அவங்களை கிடத்த போகிற மாதிரி வந்து பிடிக்கிறாங்க. ஹீரோனும் தற்காப்புக்காக அடிச்சிடுறாங்க. அப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க, அடிக்காத நான் தான் குவீன் ஐஷாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ மால்தீவுக்கு தானே போன, அதுக்குள்ளே எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, நீ வேற யாருக்கூட தங்கியிருக்கன்னு கேள்விப்பட்டேன், அது தெரிஞ்சு உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண, ஆனால் நீ எதுக்குமே ஆன்சரே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, அப்போ அதெல்லாம் பண்ணது நீ தானா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்டோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீ பீஷரனே கிடையாது ஷரண் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் பீஷரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் கூட நான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி வராங்க. பின்னாடிலேருந்து ஹீரோ வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோ சண்டைக்கு போகிறாங்க. யார் நீ எதுக்காக இவகிட்ட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோன்னு சொல்லிடுறாங்க, இல்லை இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் பேர் குவீன் ஐஷாங், நாங்கள் 2 பேர் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கோம், ஜேர்னி ஆஃப் தி யூத் எழுதினதே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. குவீன் ஐஷாங் தான் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உங்க அக்கா எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், நீ அதிர்ச்சிலாம் ஆக மாட்டீல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்க அக்கா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு மட்டும் சொல்லிடாத, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு இல்லை அதெல்லாம் கிடையாது, அவள் மாஸில் ஒரு ப்ராஜெக்ட்காக போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அப்படி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க இது ஒரு எடிட்டிங்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஃபோட்டோ ஏதோ சின்ன குழந்தை எடிட் பண்ண மாதிரி இருக்குது. அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஹீரோவும் வந்து சொல்லிடுறாங்க, அவள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கா, மீதி எதுவும் எங்களால் சொல்ல முடியாது, அது கம்பெனி சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் பாட்டுனா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குவின் கிட்ட கேட்குறாங்க. குவின்னும் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீயும் இங்கே தங்கிக்கோ, ஏன்னா எனக்கு பயமாக இருக்கு அவரை பார்த்தாலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குவின்னும் சொல்கிறாங்க, என்ன கதை விட்டுட்டு இருக்க, உன்னைய பார்த்து தான் அவர் பயப்படணும், அவர் பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் குவின்னு ஹீரோ 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவர் தங்கிட்டு இருந்த ஹோட்டலில் ஏதோ பிரச்சனை, அதனால இதுக்கப்புறம் ஹோட்டலில் தங்க மாட்டாரா, அதனால நம்மளே இங்கே தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நல்ல ஹோட்டலாக நான் புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இல்லை அவர் ஹோட்டலில் இதுக்கப்புறம் தங்கவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி இவருக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனே இவருக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு அடுத்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால இங்கே தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் எதுக்காக குவினை நம்ம வீட்டிலே தங்க சொன்னேன்னா, அவர் வெளியில் போனாருனாக்கா எங்கள் அக்காவை பற்றி கண்டிப்பாக தேடுவார், அது தேவையில்லாத நம்மளுக்கு பிரச்சனை, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கும்போது அவர் தேடினாருனாக்கா அது எனக்கு தெரியும்ல, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ரங்ஷிங் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹீரோவும் டேரக்டர் கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் கால் பண்ணி பார்த்துட்டோன்னா 2 பேருமே கால் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, இல்லைனா வேற யாருன்னா டூப் வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இது ஹீரோ ஹீரோயின் சீன் மட்டும்தான்றதுனால நாங்கள் வேற யாருமே கூட்டிகிட்டே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் டேரக்டர் பார்க்குறாங்க, ஹீரோயின் அங்கே இருக்காங்கல்ல, அதனால இவங்களே அங்கே ஏன் டூப்பாக நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சரி நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அந்த ஏஷியன் காஸ்டியூம்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டேரக்டர் சொல்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஹீரோக்கே தெரியாது இங்கே இந்த சீன் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்றது. இப்போ த ஜேர்னி ஆஃப் த யூத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா தண்ணியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க, இந்த சீன் தான் நடிக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தா தான் டேரக்டரும் இன்னும் கெமிஸ்ட்ரியே வரல, இன்னும் நல்ல கெமிஸ்ட்ரியோட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவா இதுவே நல்லா பார்க்க முடியல, இதுக்கு மேலேயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கொஞ்சம் ரியாலிட்டியாக பண்ணுறாங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஷூட்டிங்கை கலைச்சி விட்டுருப்பாங்க, அதுக்குள்ளே அந்த சீனே முடிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.